இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா? பிரச்சனைக்கு பதிலாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறா. அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா கரை சேர்ந்துருவீங்கன்னு அர்த்தம். மத்தேயு 14:21 வாசிக்கிறேன். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். இயேசு ஜனங்களை அனுப்ப விடுகையில் தம்முடைய சீசர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான பொழுது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலை சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் படகு மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களுடனே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இந்த சம்பவம் எடுத்தவுடனே எப்படி ஆரம்பிக்கின்றால், அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார், ஃபோர்ஸ் பண்ணி ஏற வைக்கிறார். ஏன் துரிதப்படுத்துகிறார் என்றால், இவரெல்லாம் கடல்லே வாழ்ந்தவர்கள், கிட்டத்தட்ட அதில் இருக்க பாதி பேர் கடல்லே வாழ்ந்தவர்கள். மீன் பிடிக்கிறது தான் அவருடைய தொழிலாக இருந்தது. மீன் பிடிக்கிறவர்களுக்கு சில பிரச்சனைகள் கடலில் வருவதற்கு முன்பாக அதுக்கான அடையாளங்களுக்கு நல்லாவே தெரியும். எதிர்காற்று அடிக்கும், நிச்சயமாகவே ஒரு புயல் வரும், அதில் அக்கறைக்கு போக முடியாது என்று இவருடைய சொந்த சுய புத்தி சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அக்கறைக்கு போங்கன்னு சொல்லுகிறார். கர்த்தர் சில காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற வரை நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கென்று தீர்மானித்திருக்கிற அக்கறை, அது செழிப்பின் கரையாக இருக்கலாம், வெற்றியின் கரையாக இருக்கலாம், நிறைவான ஒரு கரையாக இருக்கலாம். அந்த கரைக்கு தேவன் உங்களை போக சொல்லுகிறார் என்றால் எதிர்காற்று கட்டாயம் வீசும். எதிர்காற்றே இல்லை, தடைகளே இருக்காது அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. எந்த ஒரு காரியம் செய்தாலும் எதிர்ப்புகள், எதிர்மறையான காரியங்கள் என்னென்னாலும் இருக்கும். கர்த்தர் உங்களை இந்த அக்கறைக்கு போக சொல்லுகிறார் என்றால் கட்டாயம் கர்த்தர் வந்து உங்களை சந்திப்பார். கட்டாயம் இந்த அக்கறைக்கு அவர் கொண்டு போவார். கடலில் போய் முங்கிருங்கன்னு சொல்லலை, அக்கறைக்கு போங்கள் என்று அவர்களை துரிதப்படுத்தினார். அவர்கள் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போக வேண்டிய அந்த பிரயாணத்தை அந்த 2 மணி நேரத்தை கடந்துடலாம். அந்த கடலை, அது வந்து பெரிய கடல் கிடையாது, ஒரு பெரிய நன்னீர் கடல். அது 2 மணி நேரத்தில் ட்ராவல் பண்ணிடலாம். அதை இங்கேருந்து எடுத்தோம்னா அவங்க போகிறத ஒருத்தர் குறைஞ்சது 2 மணி நேரம் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அவங்களால் பாதி தூரம் தான் போகிறாங்க. அப்போ இயேசு தூரத்தில் பார்த்து அவர்களை சந்திப்பதற்காக எந்த சூழ்நிலை அவர்களை அச்சுறுத்தினதோ அதற்கு மேலே அவர் நடந்து வருகிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்குது. எதிர்காற்றாக இருக்கும்போது கடல் அலை பெருசாக வரும், அலைகள் பெருசாக வரும். அந்த பெரிய அலையின் மேலே அவர் அப்படி நடந்தே வருகிறார். நடந்து வரும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் அப்புறம் போகிற போல காணப்பட்டார் இருக்கும். இவர்களை ரட்சிக்கிறதுக்காக தான் வர்றாரு, இவர்களை விடுதலையாக்குவதற்கு தான் வருகிறார், இவருடைய வாழ்க்கைக்கு பிரச்சனையை மேற்கொள்வதற்காக அவர் வருகிறார். ஆனால் அவர் அந்த படகை கடந்து கிராஸ் பண்ணுறது போல காணப்பட்டார். யோவான் 6 சொல்லப்பட்டிருக்கும், அவரை படகில் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனதாயிருந்தார்கள் இருக்கும் இல்லையா? அவர் அப்புறம் போகப்படும் பொழுது இவர்களுக்கு மனது இல்லை என்றால் அவர் பாட்டுக்கு நடந்த அக்கறைக்கு போயிடுவார். ஏன் கர்த்தர் அப்படி இவரை விடுவிக்கத்தானே வந்தார், இவரை ரட்சிக்கத்தானே வந்தார், ஏன் அப்படி படகுல ஏறி அந்த சூழ்நிலையில் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது. வச்சம் என்றால் விசுவாசம் இல்லாமல் போயிடும். கர்த்தர் நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் எல்லாமே செய்கிறார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார், அப்படித்தானே? அப்போ ஏன் கதவை தட்டுறாரு? அப்படி ரட்சித்துட்டு போக வேண்டியதானே? நம்முடைய விருப்பம் இல்லாமல், அவருடைய நன்மைக்கு நாம் கொடுக்குற மறு உத்தரவு இல்லாமல் கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறதே கிடையாது. அப்புறம் சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதருங்கிறார். திடன் கொள்ளுங்கள் இருக்கு. ஆங்கில பைபிளில் பி சேர்ஃபுல்ங்கிறார், சந்தோஷமா இருங்கள், பயப்படாதருங்கிறார். காற்றும் கடலும் கொந்தளிக்கும் பொழுது சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருங்க, பயப்படாதருங்கிறாரு. ஐயா சாமி, நீ காற்றையும் கடலையும் கட்டுப்படுத்திருங்க, நாங்கள் சந்தோஷமா இருப்போம். சில நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கொந்தளிப்புகள் வரும்பொழுது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறது சந்தோஷமா இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறார்.
பிரச்சனைகளை கண்டு கண்ணீர் வடிப்பது, துவண்டு போவது ஒரு விசுவாசியுடைய காரியம் கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் திடன் கொண்டு சேர்ஃபுல்லாக இருக்கான் இல்லையா, சந்தோஷப்பட்டு களி கூறுவான் இல்லையா, அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுவதற்கு வாசலை திறந்து கொடுக்குறான். ஏன் சந்தோஷப்படுகிறான்னா, எனக்கு கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பாருங்கிற விசுவாசம் இருக்கிறது. அதனால கர்த்தர் சொல்றார், சந்தோஷப்படுங்கள், பயப்படாதிருங்கள்ங்கிறார். கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் இல்லையா, கர்த்தர் ஏதாவது செய்ய வேணாமா? மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் நடந்து வந்தார். மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால தான் உங்களை நோக்கி வருகிறார் இல்லையா. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நம்முடைய மறு உத்தரவு இல்லாமல் கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டாருங்க. பேய் பிசாசா இருக்கா, பேய் பிசாசோட தொல்லையா இருக்கா, ஆண்டவரே பேயை துரத்துங்கன்னா நீ துரத்தும் பாரு, நீ துரத்து, ஏன்னா நீ தான் துரத்துன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவரா, ஆனால் தன்னோட வார்த்தைக்கு அவர் கீழ்ப்பட்டவர். பிணியாளிலே கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். செய்ய வேண்டிய வேலை யார் வேலை? நம்முடைய வேலை. நம்முடைய வேலையை செய்யாமல் அவரை செய்ய வைக்கிறது தப்பு. நம்முடைய வேலை என்ன? சந்தோஷப்படுங்க, அவரை உங்களுடைய படகில் ஏற்றுக்கொள்ள மனதா இருங்க. ரொம்ப பேருக்கு மனசு இல்லை, நம்மளே சமாளிச்சிடலான்னு பார்க்குறாங்க. முழுசாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. முழுசாக விட்டு கொடுத்த ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க என்று இடம் கொடுத்தீர்கள் என்றால் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஜெயமாக வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார். அவர் படகுகள் ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லையா, அடுத்த நிமிஷம் என்னாகும்? அடுத்த நிமிடமே யோவான் சொல்லப்பட்டிருக்கும் கரையில் இருப்பாங்க. 10 மணி நேரம் பிரயாசப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த நிமிடம் கரையில் இருப்பாங்க. கஷ்டப்பட்டீங்களா, சஞ்சலப்பட்டீங்களா? கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதாக இருங்க. வார்த்தையை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா, அப்போ சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட வேணாமா? என்னங்க, ஒரு ஸ்திரீயானவள் அவளுக்கு கன்சீவ் ஆனவன்னா என்ன செய்கிறாவ? சந்தோஷப்படுகிறா. இயேசுங்கிறது வார்த்தை மாதிரி விதையானவர். இயேசுவும் வார்த்தையும் ஒன்று. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? பிரச்சனைக்கு பதிலாக ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்குறா. அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா கரை சேர்ந்துருவீங்கன்னு அர்த்தம். கரை சேர்ந்துருவீங்கன்னா பரலோகம் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லலை, சுகங்கிற கரையை சேர்ந்துருவீங்க, அடைஞ்சிருவீங்க.